5 சூப்பர் ஃபுட்ஸ் ஃபார் ஹெல்த்தி கிட்னிஸ் எல்லாம் ரொம்ப நாளா கேட்டே இருந்தாங்க. சிறுநீரகத்துக்கு கிட்னிஸ்க்கு நன்மை விளைவிக்கக்கூடிய 5 சிறந்த உணவுகள் என்ன இன்னைக்கு பார்க்க போறோம். கடைசியில ஒரு போனஸ் பாயிண்ட்டும் இருக்கு. ஆந்தோசைனின் பிக்மெண்ட்ஸ் இருக்கக்கூடிய நாவல் பழமா இருக்கட்டும், திராட்சை பழத்துலயும் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு. அது கிட்னிஸோட இன்ஃப்ளமேஷனை தடுக்குது. திராட்சை பழத்தில் நிறைய கெமிக்கல் ஸ்ப்ரே பண்றதுனால அதை நம்ம ப்ராப்பரா வாஷ் பண்ணணும். 15 நிமிஷம் உப்பு மஞ்சள் கலந்த தண்ணியில ஊற வச்சு கழுவணும். இல்லைனா 15 நிமிஷம் தண்ணியில பேக்கிங் சோடா ஆட் பண்ணி அதில் கழுவிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணோம்னா ஆப்பிள் பழத்தில் இருக்கக்கூடிய பெக்டின் அப்படிங்கிற அருமையான ஃபைபர் கட் டாக்ஸின்ஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணுது. கிட்னிஸோட ஓவர்லோடையும் குறைக்குது. காய்கறிகள்னு பார்த்தோம்னா இந்த வெயில் சீசனில் அதிகமாக கிடைக்கக்கூடிய வெள்ளரிக்காய், குக்கும்பர், அதில் 95% தண்ணி இருக்கு. கிட்னிஸோட ஹைட்ரேஷனை மெயின்டைன் பண்ணுது, நீர் சத்து குறையாம பார்த்துக்குது. பொட்டாசியமும் கம்மியாக இருக்கிறதுனால கிட்னிஸ்க்கு ரொம்ப நல்லது. சுரக்காய்க்கு உப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அதோட டேஸ்ட் சப்புன்னு இருந்தாலும் ரெண்டாவது முக்கியமான காரணம் டயபெட்டிஸ் எப்படி எல்லாரும் சர்க்கரைன்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி கிட்னி டிசீஸ் யூரியா கிரியாட்டின் அதிகமாக உள்ளதை உப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ சுரக்காய் ரெகுலராக சாப்பிட்றவங்களுக்கு இந்த உப்பு நீர் பிரச்சனை கண்டிப்பாக வராது. கிட்னிக்கு நன்மை செய்யக்கூடிய உணவுகளை பற்றி பேசும்போது நம்ம வாழைத்தண்டை மிஸ் பண்ணவே முடியாது. வாழைத்தண்டில் கொஞ்சம் ஜீரகமும் சுடுதண்ணியும் போட்டு மிக்சியில் அடித்து தொடர்ந்து 3 நாள் குடிச்சாங்கன்னா கிட்னி ஸ்டோன்ஸ் எல்லாம் நல்லா ஃப்ளஷ் அவுட் ஆகிடும். கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்கிற நிறைய பேர் இதை பர்சனலாக யூஸ் பண்ணிட்டு என்கிட்ட பாசிட்டிவ் ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் ஹார்ட்டுக்கு நல்லது, கண்ணுக்கு நல்லது, நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அது கிட்னிஸோட இன்ஃப்ளமேஷனையும் குறைக்க உதவுது. அதனால மத்தி மீன், கெளுத்து மீன் போன்ற ஒமேகா 3 அதிகமாக இருக்கிற மீன் நம்ம ரெகுலராக சாப்பிடணும். மீன் சாப்பிடாதவங்க ஃபிளாக் சீட்ஸ்லையும் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறையா இருக்குது, அதை ரெகுலராக எடுத்துக்கலாம். முட்டையும் கிட்னிஸ்க்கு ரொம்ப நல்லது. அதுலேயும் முட்டையோட வெள்ளைக்கரு பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஆல்புமின், பாஸ்பரஸ் ஓவர்லோடு இல்லாமல் கிட்னிஸ்க்கு நன்மை விளைவிக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் ப்ரோட்டீன்னா அது முட்டை தான். கிட்னிஸ்க்கு நன்மை விளைவிக்கக்கூடிய இந்த 5 உணவுகளில் அட்லீஸ்ட் 2 உணவாக டெய்லி நம்ம சேர்த்துக்கணும். நீங்கள் என்ன சேர்த்துக்கிட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள். போனஸ் பாயிண்ட் நான் சொல்லியிருந்தது மூக்கிரட்டை அப்படின்னு ஒரு இலை இருக்குது. இது வரைக்கும் சொன்னதெல்லாம் உணவு நம்ம தாராளமாக சேர்த்துக்கலாம். இந்த மூக்கிரட்டையை மட்டும் உங்களுடைய மருத்துவர் ஆலோசனையோட சேர்த்துங்க. யூரியா கிரியாட்டின் பிரச்சனை உள்ளவங்களுக்கு இது ஒரு நல்ல மருந்து.